உங்கள் வீட்டில் நல்ல கௌரவமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சில அவப்பெயர்கள் ஏற்படுது அப்படின்னா அதற்கும் தென்கிழக்கு பகுதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விளக்கப்படங்களுடன் வாஸ்துன்னா என்னன்னே தெரியல அப்படின்னாலும் உங்களால் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் நான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். சரி, ஒரு வீட்டில் எல்லாமே நல்ல கௌரவமாக எல்லாமே போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஒரு சில தேவையில்லாத உறவு முறைகளை நாடி உங்களுக்கு ஒரு அவப்பேறு ஏற்படுது அப்படின்னா, அதற்கு முக்கியமான பகுதியை நீங்கள் எது பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு தென்கிழக்கு பகுதியை நீங்கள் பார்க்கணும். தென்கிழக்கு பகுதினா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். ஈஸ்ட்டும் சவுத்தும், அதாவது கிழக்கும் தெற்கும் இணையக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம தென்கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்னேய தத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. என்ன சார் இந்த தத்துவம்லாம் பேசுகிறீங்க, ஆக்னேயம்னு சொல்கிறீங்க, சுக்கிரன்னு சொல்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? இன்றைக்கி என்ஜினியரிங் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. ஸ்ட்ரக்சரலாக தான் நம்ம பார்க்கணும், ஜியாலஜி தான் இம்பார்ட்டன்ட், ஜியாலஜிக்கெலாம் நம்ம பார்க்கணும், இப்படியெல்லாம் சயின்டிஃபிக்காக போர்ட்ரே பண்ணி உச்சம் நீச்சம்னா பொய், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நான் சொல்லி என்னை ரொம்ப சயின்டிஃபிக்காக காமிச்சு உங்களை வந்து ஒரு கிளையண்ட்டாக என்னால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி டிசைனான பேச்செல்லாம் பேசி. ஆனால் உங்களோட லைஃப்பில் ஏன் என் மனைவி என் கூட இப்படி இருக்காங்க, ஏன் என்னோடய குழந்தைங்க இப்படி இருக்காங்க, ஏன் வந்து எனக்கு என்னோடய பெண் குழந்தை நல்லா படிக்குது, ஏன் என்னோடய ஆண் குழந்தை இப்படி இருக்கான், இப்படியெல்லாம் நீங்கள் உறவு முறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில் எதை ஆளுமை செய்யுது அப்படின்னு வாஸ்துவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் நமக்கு என்னென்ன காரகத்துவங்களை கொடுத்துருக்காங்க, என்னென்ன அமைப்புகளை கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு உள்வாங்கிட்டோம்னா ஒரு வீட்டை பார்த்த 2வது செகண்ட், நான் வந்து நிமிஷம் சொல்லலை, 2வது செகண்ட் நீங்கள் சொல்லுவீங்க நாளைக்கு இது இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இங்கே இப்படி ஒரு விஷயம் இருக்கும், இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக யூகிப்பீங்க. அதற்காக தான் இந்த விளக்கப்படம்லாம் போட்டு உங்களுக்கு அந்த தன்மைகளை புரிய வைக்கணும் அப்படின்னு யாரும் பண்ணாத ஒரு சில விஷயங்களை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லெங்க்தியாக போனாலும் நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் பற்றின நிறைய கிளாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைன். இந்த தென்கிழக்கு பகுதி எதற்கு பிரதானமாக சொல்கிறாங்க அப்படின்னா, வடகிழக்கு பகுதி எப்படி ஆண்களை குறிக்கின்றதோ தென்கிழக்கு பகுதி பெண்களை குறிக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது இப்படிங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய பகுதி தான் இந்த தென்கிழக்கு பகுதி. சரிங்களா? இந்த தென்கிழக்கு பகுதியை சுக்கிரன் ஆளுமை செய்வதாகவும் பொதுவாகவே இது ஒரு பெண் தன்மை வாய்ந்த ஒரு பகுதியாகவும் வாஸ்துவில் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதில் நம்ம என்ன முக்கியமாக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த தென்கிழக்கு பகுதியில் வாஸ்துவில் 2 ஜோனை வந்து கொடுத்து எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், எது நமக்கு வந்து பாசிட்டிவாக அமையும், எது நெகட்டிவாக அமையுங்கிறதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு வீட்டில் ஒரு பெண் நிறைய விஷயங்களில் பாசிட்டிவாக ஒரு நல்ல குணாதிசயங்கள் கொண்டு அவங்களோட நம்ம போய் பேசணும் அப்படின்னாலே எல்லா பாரமும் குறையும். சரிங்களா? ஒரு இணக்கமாக நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னாலும், அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையே தாங்கி பிடிச்சி பயங்கரமாக ஒரு பெரிய ஒரு பேருங்கிறது சொசைட்டியில் சம்பாரித்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்தாலே எல்லாருமே எழுந்து நிற்கணுன்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா, அதற்கு அவங்க வீட்டில் எங்கே இருக்கும் வாசல் அப்படின்னா, இந்த தென்கிழக்கு பகுதியில் தெற்கை ஒட்டி இருக்கும். சரிங்களா? இதை தான் உச்சம்னு சொல்கிறாங்க. இந்த உச்சம் நீச்சம்னா என்ன? எல்லாருமே இந்த உச்சம் நீச்சம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பகுதி உங்களுடைய வாழ்க்கையில் சுபமான தன்மையையும் ஒரு சில பகுதி அதே பாகத்தில் அசுபமான தன்மையும் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதற்கேற்றாற் போல் நீங்கள் கட்டிட அமைப்பை வச்சு மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கான பாசிட்டிவ்ஸுங்கிறது எந்த ஒரு பெருசாக நீங்கள் போயிட்டு முட்டி மோதாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. சரிங்களா? ஃபைன். இப்போ உங்கள் வீட்டில் இந்த தெற்கில் ஒரு ரோடு, கிழக்குலேயும் ஒரு ரோடு போகுதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் சரி எனக்கு கிழக்கில் இங்கே நிறைய ரோடு எனக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே அதாவது உச்சப்பகுதியில் கொடுக்குறத காட்டிலும் இந்த கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு பகுதியில் நீச்ச பகுதியில் ஒரு டோரை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். இந்த ஒரு டோர் போதும். என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தவறான ஒரு சில உறவு முறைகளை, குறிப்பாக ஒர்க் பிளேஸில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இது மாதிரியான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா,
பேரண்ட்ஸோட வில்லுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்ற அளவுக்கு கொண்டு போய் ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த மாதிரி அசுபமற்ற கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு பகுதி ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஜோனில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்தால் இது மாதிரியான தன்மைகளை அது கொடுத்துவிடும். சரி, இதே எனக்கு பாசிட்டிவில் வருது சார் அப்படின்னா, அதாவது இங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்கிற அமைப்பு எதுவுமே இருக்காது. அந்த அந்த மாதிரி வீட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப லக்கி. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் அழகாக நிர்வாகம் பண்ணி எப்படி அதை நடத்துகிறாங்கன்னு இப்போது நம்ம வந்து ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணால் நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும். பொதுவாக ஆண்கள்னு இருக்கும்பொழுது ஒரு பேச்சுவார்த்தையிலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு அசர்ட்டிவாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுபமான தன்மையில் உங்களுக்கு வாசல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அன்பை வைத்தே நம்ம எப்படி அந்த குடும்பத்தில் அந்த இதை வந்து ஆள்றாங்கன்னே தெரியாது. ஆனால் அழகாக எல்லாத்தையும் அவங்களுடைய சொல்லுக்கு மீறி எதுவுமே நடக்காத மாதிரி அழகாக சரியான முறையில் எடுத்துட்டு குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போவது மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டியில் அந்த ஊர்லேயே அவங்க யார் அப்படின்றத தெரியக்கூடிய அமைப்பில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மையும் இந்த தென்கிழக்கு பகுதி தான் நமக்கு வந்து தரும். சரிங்களா? ஓகே சார், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ எனக்கு நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ இதை நான் என்ன தான் பண்ணுறது? எல்லாமே இது மாதிரி தான் சொல்கிறீங்க. இப்போ நார்த் வெஸ்ட்டில் இருந்தாலும் லவ் மேரேஜுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சவுத் ஈஸ்ட்லேயும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வில்லுக்கு அகேன்ஸ்டாக மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவது இந்த மாதிரி கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கில் ஒரு டோருங்கிறது மோஸ்ட்லி வந்துட்டாலே ஆண்கள் ஒரு இடத்துலையும், அங்கே இருக்கக்கூடிய ஆண் ஒரு இடத்துலையும், மனைவி வந்து இன்னொரு ரூம்லேயும் தூங்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த வீடு வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு அந்த அன்பு இது போன்ற ஒரு இணக்கமான தன்மையை அவங்க வந்து இழந்துடுவாங்க. சரிங்களா? ஒரு உறவில் இவ்வளோதான் வந்து ஒரு பாரம் இது மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும், ஒரு அன்பு, ஒரு இணக்கமான விஷயங்கள், ஒரு மிதமான லகுவான அன்பினை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பெண்ணிற்கு குறிப்பாக இந்த குண பண்புகளை கொடுக்கக்கூடிய பகுதியாக இந்த தென்கிழக்கு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அன்புங்கிறத நம்ம 2 வகை பார்க்கலாம். தாயிடம் இருந்து வரக்கூடிய அன்பை குறிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா, இந்த நார்த் வெஸ்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மனம் இது மாதிரியான அமைப்புகள்லாம் நமக்கு இங்கே இருக்குது. ஆனால் ஒரு அட்ராக்ஷன், பியூட்டி, சரீர காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பை வைத்து ஒரு தோற்றத்தை வைத்து வரக்கூடிய காதல் அமைப்புகளை குறிக்கக்கூடிய பாகம் எது அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதி. அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு தாய் ஒரு குழந்தையை பேணி காத்து ஒரு அன்பாக கொண்டு வந்து நரிஷ் பண்ணி வளர்க்குறதுக்கும், அதே மாதிரி ஒரு பெண் ஒரு கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மிதமான அன்பு, மிதமான அந்த ஒரு இணக்கம், இதெல்லாத்தையும் இந்த 2 விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து இருக்குது. இந்த தென்கிழக்கு பகுதியில் இது மாதிரி தவறான அமைப்பு வந்துடுச்சுன்னா, அந்த மாதிரியான சூழல்கள் உங்கள் வீட்டில் பார்க்க முடியாது. பெண்கள் ஒரு எரிச்சலூட்டும் தன்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் என்பது பொதுவாகவே காதலுக்காகவும் காமத்திற்கான ஒரு கிரகமாகவும் இங்கே பார்க்கப்படுது. அதனுடைய அசுபத்தன்மைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த அமைப்புங்கிறது வந்து கொடுத்துவிடும். இதை நான் ஏன் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, வடமேற்கு பகுதியும் நிறைய பேர் நம்ம வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வடமேற்கு பகுதி தவறாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் காதல் வயப்படுவார்கள்னு சொல்லியிருக்கோம். அங்கே ஏற்படக்கூடிய காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க இமோஷ்னலாக வீக்காக இருப்பாங்க. உணர்வுகளில் இவங்க வந்து மன ரீதியாக இமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருந்து போய் லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஜோன் தென்கிழக்கு பகுதிகளில் சீரான அமைப்புகள் இல்லாத இருக்கும் பட்சத்தில் ரம்யமான விஷயங்கள், அதான் ரம்யம், சுக்கிரனாலே ரம்யம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு தன்மையே அதுதான். பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டி, அட்ராக்ஷன் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பார்க்குறதுக்கே ஓகே இது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பட்டுன்னு அதுக்கு ஆசைப்பட்டு ஆசையின் காரணமாக போய் இந்த மாதிரி தேவையில்லாத உறவு முறைகளுக்குள்ளே அவங்க சிக்கிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. சரிங்களா? இது போன்ற அமைப்புகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை நீங்கள் கரெக்டாக சீர் செய்து கொண்டுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷத்தில் இருந்து சரி ஒரு சில இடத்துலலாம் ஒரு வாரத்தில் கூட நடந்திருக்கு. மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இதெல்லாம் மாறி நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு அவங்க வந்து
அந்த இணக்கமான ஒரு சூழல் அந்த வீட்டில் அமைந்து அந்த வீடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் வாய்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாகத்தை எப்படி நம்ம வாஸ்து ரீதியாக 2 தத்துவம்ங்கிறது இருக்குது ஒரு பாகத்திலே, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய உட்கருத்துக்களை எப்படி தத்துவ ரீதியாக நம்ம அணுகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய மனைவிங்கிறது மட்டும் இல்லை, உங்களோட வீட்டில் ஏன் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையை காட்டிலும் சிறப்பாக இல்லை, உங்கள் வீட்டில் ஏன் உங்களுக்கு மிஸ்கேரேஜஸ் நடக்குது, உங்கள் வீட்டில் ஏன் உங்களுக்கு கடன் ஏற்படுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மூளைகளுடன் தொடர்பு கொண்டு உங்களால் ரொம்ப ஈஸியாக எளிமையாக எந்த ஒரு பெரிய எஃபர்ட்ஸும் இல்லாமல் புரிஞ்சுக்க முடியும். இது போன்று நம்ம வாஸ்து வகுப்பில் இது இப்போ நான் காமிச்சதெல்லாம் உங்களுக்கு 2D 3D அமைப்பில் உண்மையாலே நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளில் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D வாஸ்து வகுப்புகள் கண்டக்ட் பண்ண இருக்கும் ஜூலை மாதம். இதற்கான லிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மென்மேலும் இது போன்று நிறைய அரிய தகவல்கள் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு வர இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 6 to 10 எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவேன், சிரமமாக இருந்தாலும். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலன்.